இது எனது மாணவி இந்த டாக்டர் பி கல்பனா என்கின்ற மாணவி இசை, நாட்டியம், வீணை 3 படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 42 வருஷம், 42 வருஷமாக. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸ்கூலில் படிக்கும் பொழுது அவளுக்கு மார்க் கொடுப்பாங்க. அவங்க அம்மா அப்பா கேட்பாங்க, என்ன மார்க் கொடுத்துருக்கீங்களா? இல்லை கொடுக்குறாங்க. எடுத்துன்னு வந்து முதல்ல எங்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அப்பா அம்மா காமிப்பாங்க. அப்படி ஒரு மணிமலர் பாலிடெக்னிக்கில் போய் ஜாயின் பண்ணாங்க. அங்கே இருந்த ஒரு வாத்தியார், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பொண்ணு இவ்வளோ படிக்கிறாருன்னா பேரண்ட் மட்டும் காரணம் கிடையாது, பின்னாலே யாரோ இருக்காங்க. யார் அது? அப்புறமா என் பேர். இவை எங்கிட்ட படித்ததுக்காக அவரை எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணார். இப்போ என்னன்னா அவருடைய பொண்ணு எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த மாதிரி ஒரு பொண்ணு. இன்னைக்கு அவளும் மேகசின் தான் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் இவங்க டைப் பண்ணுறவங்க சொன்னாங்க என்கிட்ட, இந்த இன்விடேஷன் டைப் பண்ண முடியாது. அவளுக்கு போகிறது பார்த்தோம்னா இடம் போதும் என்ன படிச்சுட்டே இருப்பாங்க. என்ன அதே மாதிரியாக பப்ளிக் சர்வீஸ்ன்ற மாதிரியாக சிறப்பு குழந்தைகளுக்காக சிறப்பு பயிற்சிகள் தான் இத்தனையும் செய்கிறது. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஈன்ற பொழுதின் பெரிய தன் மகனை சார்ந்தவன் எனக்கே கொடுத்தாள் என்ன அவர் எழுதி பார்க்கிறாங்க. எனக்கு ஒரு தாயானவள் ஒரு குழந்தை கிட்ட வந்து ஒரு முறை மட்டுமே சந்தோஷப்படுவார். ஆனால் நான் மட்டும்தான் எனக்கு மூகாம்பிகை. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக அத்தகைய பெரும் பேர் எனக்கு கொடுத்திருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, என் பின்னால் இருந்து ஊக்குவிக்கக்கூடிய எனது மனைவி. இங்க வரக்கூடிய குழந்தைங்க இந்த நானும் அவங்க குழந்தைங்களா பார்க்குறேன். ஆனால் அவளும் அதே மாதிரி குழந்தையா பார்த்து பண்றாங்க. இப்பொழுது டாக்டர் பி கல்பனா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்னு சொல்லலாம். யாராவது ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நம்ம போராடுவாங்க. அப்பா அம்மா கிட்ட ஈஸியாக வாங்கிடுவோம். ஆனால் ஒருத்தரை மட்டும் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியும். கொத்தா சர்டிஃபிகேட், கொத்தா மெடல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி, அதை வச்சு நிறைய பாருங்க சொல்லிட்டு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். சரி பரவாயில்ல, போ அடுத்த வேலையை பாருங்க. 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவோம். பாராட்டவே டிப்ளமோவில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணும், பாராட்டல. கோல்டு மெடல் வாங்கணும், பாராட்டல. பிடெக் ஐடியில் ஸ்டேட் ஃபஸ்ட், இதுக்குமே பாராட்டல. 42 வருஷம் கழிச்சு பாராட்டு. 42 வருஷம் கழிச்சு இத்தனை வருஷம் நான் சாதிச்ச எல்லாமே இன்னைக்கு தான் அந்த ஒரு மெடல் வாங்கி என் நெஞ்சில குத்துற மாதிரி ஒரு நாட்டியாச்சாரியா ஸ்ரீ எஸ் பாலச்சந்திர ராஜு அவர்கள் மடியில உட்கார்ந்து இன்னும் தவழ்ந்து என் பாத்ரூம் ஒரு மேல போய் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு 3 வயசுல இருந்து நான் இங்கதான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஆன்டி வந்தாங்க. எங்களோட ஈகோ கிளாஸ் தான் வந்துச்சு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த அளவுக்கு. ஒரு எங்க அப்பா அம்மா இப்ப இல்லை, ஆயிடுச்சு. 15 வருஷம் ஆயிடுச்சு அவங்க இறந்து. இன்னைக்கு கடவுள் வந்து ஒருத்தருக்கு 2 தாய் தந்தையை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். நம்மளோட அப்பா அம்மாங்கிறது இன்னைக்கு இந்த நிலைமையில இந்த அளவுக்கு டிசிப்ளின்டா நான் வந்து இன்னைக்கு இன்னைக்கும் காலையில 3:45 வந்து என்னோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு 11 மணி வரைக்கும் படிக்கிறேன். என்னோட ஒர்க் நான் ரொம்ப டிசிப்ளின்டா பண்ண கத்துக்கிட்ட இடம் இது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? அதாவது 1 hour நான் டீச் பண்ணேன்னா மேக்ஸிமம் எத்தனை மணி நேரம் உன்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ஸோ கப் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. கான்சென்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட், ப்ராக்டிஸ். ஸோ அந்த கப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன்.
பிறகு பசங்க சும்மா ஜஸ்ட் பார்த்த உடனே செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் இஸ் லேர்னிங். லேர்னிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். கான்சென்ட்ரேட்டிங், அண்டர்ஸ்டாண்டிங், தென் ப்ராக்டிசஸ். அந்த மெத்தடாலஜியை நீங்கள் கற்றுக்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம படிக்கிற விஷயத்துலேயே ஷைன் ஆகணும்னு அவசியம் கிடையாது சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அவர் ரொம்ப என்ன சொல்றது, அவர் வேற என்னமோ நினைச்சாரு, டான்ஸ் வருவோம் பார்த்தவரோ வீடியோ வருவேன். பட் ஆனால் அவரோட மெத்தடாலஜிஸை தான் நான் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறேன். அவரோட மெத்தடாலஜிஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற பேருக்கும் பெருமைக்கும் 100% சொந்தக்காரர் என்னுடைய மாஸ்டர் மக்கள். இந்த இடத்துல நான் வந்து கலந்துக்க சொல்லியிருந்தாலே வந்திருக்கேன். சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கிரீடம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நாள் வந்து இதுதான் எனக்கு கிராஜுவேஷன். தேங்க்யூ. உங்களுக்கு நான் சொல்றது ஒன்றே ஒன்றுதான். திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னைக்கு தான் நீங்க ஆரம்பிக்க போறீங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் லைஃப்ல இருக்கு. கத்துக்கிட்ட வித்தையை விட்டுடாம அதை எப்படி எல்லாம் மென்மேலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. சார், இவங்க வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அடுத்த ஸ்டேஜ் எப்படி இவங்க என்ன பண்ணலாம்? அவங்க எனக்கு வரீங்க சதீஷ்